கிளாஸு நீங்களே வீட்டில் ஓட்டும்போது இந்த மாதிரி டாட்டாக விழுந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கர் எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் பபுள்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த டஸ்ட்டு இருக்குன்றது இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. அந்தந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் டெம்பரு, அதனால் இதில் கிளியராக எடுக்க முடியல. இப்போ நான் வந்து டெம்பர் திரும்ப பேர்த்து எடுத்துடுறேன். இப்போ நான் எந்தெந்த இடத்துல டாட் வச்சுருக்கேனோ அந்த இடத்துலலாம் ஐபி தொட்டு கிளாத்தில் தொட்டு அந்த டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இது மேட் டெம்பர்ன்றதுனால அவங்க அந்த அந்த இடத்துல டஸ்ட்டு விழுந்த இடத்துலலாம் கை வச்சு அழுத்தி அந்த இடம் டேமேஜ் ஆகிருக்கு. இது மேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உடையாது, அது இந்த சொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேமேஜ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெம்பராக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தொட்டு எடுத்திங்கன்னா கிளியராக வந்துடும். அப்படி மொத்தமாக தொட்டு எடுக்க முடியல அப்படின்னிங்கன்னா மொத்தமாக ஓவராலாக கூட அப்படியே எடுத்துருங்க. ஒரு டைம் எடுத்தோன்னா செகண்ட் டைம் ஓட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெம்பர் எப்படி இருந்துச்சோ அதே ஆங்கிளில் வச்சு கரெக்டாக ஒரு சைட்லேருந்து அழுத்தின்னு வாங்க, அப்போ தான் பபுள்ஸ் உக்காராது. இப்போ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போகுது.